பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, எப்படிடி வர வழி ஃபுல்லாக வண்டியில் வரப்போ அந்த கார் பார்ட்டியை நினச்சி அவ்வளோ டென்ஷனாக இருந்த, அப்படி புலம்பிக்கிட்டு வந்த அவனை பற்றி. இப்போ என்னடானா இங்கே உள்ளே வந்த உடனே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு நார்மலாகிட்ட. எப்படி மித்து, எப்படி? வைஷு, நீ சொல்கிற மாதிரி அந்த கார் பார்ட்டி திமிர் பிடிச்சவனை நினச்சி நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தேன்டி. ஆனால் என்னமோ தெரியல வைஷு, இந்த ஹோம்குள்ளே வந்தோடனே இங்கே உள்ள பசங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னே என் டென்ஷன் எல்லாம் பறந்து ஓடிடுச்சு தெரியுமா. இங்கே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது வைஷு. அதான் எப்போவுமே இங்கே வந்தாவே என் மனசு ரொம்ப லேசாகிடுது. அதை தான் இவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இவ்வளோதான் டென்ஷன், இவ்வளோதான் கோபம் என்ன இருந்தாலும் நீ இந்த ஆர்ஃபனேஜ்குள்ளே வந்து இந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தாவே உன் ஃபேஸ் தான் மாறிடுதே. அந்த அளவுக்கு உனக்கு இந்த ஹோம் ஸ்பெஷல், அப்படி தானே மித்து? ஸ்பெஷல் இல்லடி, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வைஷு, உனக்கே தெரியும்ல, நான் பிறந்த அன்னைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை வேண்டான்னு இந்த ஹோம் வாசலில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அன்னையிலேருந்து லக்ஷ்மிமா என்னை கூட்டிகிட்டு போய் வளர்க்குற வரைக்கும் எனக்கு நல்ல அடைக்கலமாக இருந்தது இந்த ஹோமும் மதரும் தாண்டி. அதனால தாண்டி என்னமோ தெரியல, இந்த ஹோம்குள்ளே வந்தாவே எனக்கு எல்லாமே மறந்துடுதுடி. மித்து, சாரி சாரி சாரி, நான் ஒரு லூசிடி. பாரு, என்னென்னமோ பேசி உன்னை எமோஷனல் ஆக்கிட்டேன். சாரி மித்து, சாரி சாரி. ஐயோ வைஷு, அப்படிலாம் இல்லடி. உனக்கே தெரியும்ல, இந்த ஹோமு குழந்தைங்க மதர்லாம் பற்றி பேசினாவே நான் எமோஷனல் ஆகிடுவேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, விடு. லவ் யூ மித்து. மதர் வராங்க மித்து. மித்ரா, வைஷு, 2 பேர் வாங்க. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? மதர், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா வைஷு. என்ன ஒருத்தவங்க என் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு மித்ரா குட்டிக்கு? பின்ன என்ன மதர், வர வர நீங்க ஃபுல்லா அலைஞ்சிட்டே இருக்கீங்களா? ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா, டைமுக்கு டேப்லெட் போடுறது இல்லையா? பசங்க எல்லாம் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பின்ன கோவப்படாம எப்படி மதர் இருக்கிறது, நீங்களே சொல்லுங்க. அது சரி, பசங்க வந்தோடனே என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லடா மித்ரா, ஸ்பான்சருக்காக நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருந்தது. அதனால தானே அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அந்த கவலை இல்லை. ஏன்னா தேவ் சார் தான் நமக்கு ஸ்பான்சரா கிடைச்சிட்டாங்கல்ல. அதனால இப்போதாண்டா மனசுலாம் நிம்மதியா இருக்கு. ஸோ இனிமே உன்னோட மதர் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவேன், கரெக்டா டைமுக்கு டேப்லெட் போடுவேன். சரியா? ஆமாம் மதர், பசங்க வந்ததுலேருந்து மூச்சுக்கு 300 தடவை தேவ் சார் தேவ் சார்னு தேவ் சார் புராணமாக தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி காதுலேருந்து புகையே வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாம் மதர், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் பசங்க தேவ் சார்னு அவர் புராணம் தான் பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன அவர் ரொம்ப ஸ்பெஷல்? நீங்களே சொல்லுங்க மதர். அது சரி சின்ன மித்ரா, தேவ் சார் மேல உனக்கு அவ்வளோ கோவம் இருக்கும் போலயே. அவர் பேரை சொல்லும் போது இப்படி கோவப்படுற? பின்ன இருக்காத மதர், இவ்வளோ நாள் பசங்க எல்லாம் மித்ராக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா தேவ் சார்னு அவரையே தான் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. அதான் சும்மா லைட்டாக கோவம், அவ்வளோதான் மதர், மற்றபடி ஒன்றும் இல்லை. மித்ரா குட்டி, ஒரு உண்மையை சொல்லணும்னா தேவ் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை மித்ரா. என்னோட வயசுக்கு நானும் எத்தனையோ மனுஷங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனா தேவ் சார் மாதிரி உண்மையாவே ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை மித்ரா. மித்ரா, உனக்கே தெரியும்ல, பசங்களோட ஃபியூச்சர் நினைச்சு நம்ம எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்போன்னு. ஆனா தேவ் சார் வந்த முத நாளே பசங்களோட ஃபியூச்சருக்கும் அவங்க படிப்பு செலவுக்கும் எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு எல்லா பசங்களுக்கும் அவரே பொறுப்பேற்றுக்கிட்டார் தெரியுமா. சத்தியமா சொல்றேன் மித்ரா, தேவ் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை மித்ரா. என்ன மதர் சொல்றீங்க? எல்லா பசங்களோட படிப்பு செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா? ஆமாண்டா வைஷு, தேவ் சார் எல்லா பசங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லா பசங்களோட ஃபியூச்சருக்கும் நான் பொறுப்புன்னு மொத்த பொறுப்பையும் அவரே ஏத்துக்கிட்டாருடா வைஷு. இவ்வளோ நாள் நாங்க எல்லாரும் எதுக்காக பயந்துகிட்டு இருந்தோமோ அந்த கவலை எல்லாத்தையுமே தேவ் சார் போக்கிட்டாரு தெரியுமா. கொஞ்ச நாளா நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்டா வைஷு. இவ்வளோ நாள் எனக்கு அப்புறம் இந்த பசங்களோட நிலைமை என்னாகுமோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா தேவ் சார் எப்போ நம்ம ஹோமை விசிட் பண்ணாரோ அன்னைக்கு அந்த கவலை எல்லாம் போயிட்டுடா வைஷு. மதர், உண்மையாவே தேவ் சார் ரொம்ப கிரேட் இல்ல? ஆமாண்டா வைஷு, தேவ் சார் உண்மையாவே ரொம்ப கிரேட் தான்டா. இந்த காலத்துல இந்த சொசைட்டில தன்னோட சந்தோஷம் மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில மற்றவங்க சந்தோஷமும் முக்கியம்னு உங்களை மாதிரி தேவ் சார் மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா. ஐயோ மதர், போதும் போதும் போதும். கொஞ்ச நாளாவே நம்ம ஹோம்ல தேவ் சார் புராணம் தான் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கீங்க. போதும் மதர்.
அச்சோ பாருடா என் மித்ரா குட்டிக்கு பொறாமையா? ஐயோ மதர், பொறாமைலாம் இல்லை, லைட்டாக பொறாமை தான். பின்ன என்ன மதர், சின்ன வயசுலேருந்து பசங்க எல்லாம் மித்ராக்கான்னு என் பேரை தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா தேவ் சார்னு அவரே பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன பொறாமை வராமல் என்ன மதர் பண்ணோம்? ஆனால் பொண்ணு மதர், நீங்கள் எல்லாரும் தேவ் சார்னு சொல்லி எனக்கே அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிட்டீங்க தெரியுமா? ஆமாம் மதர், உண்மையே சொல்லணும்னா எனக்கும் தேவ் சாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு மதர். அந்த அளவுக்கு நீங்களும் பசங்களும் சேர்ந்து அவருக்கு நல்ல ஹைப் ஏற்றி வச்சிருக்கீங்க தெரியுமா? ஐயோ மித்ரா, வைஷு, நேத்து கூட தேவ் சார் நம்ம ஹோம்க்கு வந்தாங்க தெரியுமா? அது சரி, அவர் வர அன்னைக்கு நீங்க வர மாட்டேங்கிறீங்க, நீங்க வர அன்னைக்கு அவர் வர மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா தேவ் சாரை நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், சரியா? ஓகே மதர். சரிடா மித்ரா, ஒருத்தவங்க என்ன பார்க்கணும்னு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்கடா, நான் போய் பார்க்குறேன், சரியா? ஓகே மதர், நீங்க போய் பாருங்க, நாங்களும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் மதர். சரிடா மித்ரா, காட் பிளஸ் யூடா வைஷு. தேங்க்யூ ஸோ மச் மதர். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து கேட்குறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? சரிடா வைஷு. மித்ரா, 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆனோன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? ஓகே மதர், கண்டிப்பாக சொல்கிறோம் மதர். நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரிடா மித்ரா, அப்போ நான் வரேன். மித்து, இந்த காலத்துலேயே இப்படி ஒரு மனுஷனா? நான் நினச்சேன் மித்து, பணக்காரவங்க எல்லாமே திமிர் பிடிச்சவங்கள தான் இருப்பாங்கன்னு. ஆனால் தேவ் சாரை பாரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. மற்றவங்க சந்தோஷம் முக்கியம்னு இத்தனை பசங்களோட படிப்பு செலவையும் அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே தேவ் சார் மதர் சொல்கிற மாதிரி கிரேட் தான் இல்லை? ஆனால் பொண்ணு மித்து, எனக்கு தேவ் சாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குடி. ஆமாண்டி வைஷு, எனக்குமே தேவ் சாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குடி. நானுமே இவ்வளோ நாள் அந்த கார் பார்ட்டி மாதிரி பணக்காரவங்க எல்லாருமே திமிர் பிடிச்சவங்கள தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மதர் சொல்கிறத கேட்குறப்போ பணக்காரவங்களையும் சில நல்லவங்களாம் இருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பாக எனக்கும் அந்த தேவ் சாரை சீக்கிரமாக பார்க்கணுன்னு தோணுதுடி. டோன்ட் வெரி மித்து, சீக்கிரமாகவே நீ நானும் கண்டிப்பாக தி கிரேட் தேவ் சாரை மீட் பண்ண தான் போகிறோம். மித்து, மதர் சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக தேவ் சார் வயசானவராக தான் இருப்பார்னு தோணுதுடி. ஏன்னா இந்த காலத்து பசங்க கண்டிப்பாக, அதுவும் பணக்கார பசங்க திமிர் பிடிச்சவங்கள தாண்டி இருப்பாங்க. இந்த அளவுக்கு பொறுப்பாலாம் யாருமே இருக்க மாட்டாங்கடி. எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் வயசானவராக தான் இருப்பார்னு தோணுதுடி. ஆமாம் வைஷு, எனக்கும் அப்படி தான் தோணுது. மதர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக தேவ் சார் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பணக்கார பசங்க எல்லாருமே அந்த கார் பார்ட்டி இருக்கானே திமிர் பிடிச்சவன், அவனை மாதிரி திமிர் பிடிச்சவனாக தான் இருப்பானுங்க. இவனுங்களுக்குலாம் எங்கேருந்து பொறுப்பாக இருக்க போகிறானுங்க. அதனால் கண்டிப்பாக தேவ் சார் ஒரு வயசான மனுஷனாக தாண்டி இருப்பார். அவர் எப்படி இருந்தாலுமே அவர் மேலே உள்ள மதிப்பு அதிகமாக ஆயிட்டுடி வைஷு. கண்டிப்பாக ஒரு நாள் அவரை பார்த்தே ஆகணும்டி. அது சரி, வந்தோடனே பசங்க மதர்கிட்ட எல்லாம் தேவ் சார் புராணம் போதுன்னு சொல்லிட்டு இப்போ நீயே தேவ் சாரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்ட. சரிங்க மேடம், தேவ் சாரை பார்க்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல லக்ஷ்மி அம்மாவை போய் பார்ப்போம் வா. டைம் ஆயிடுச்சு, என்னடா இவங்க 2 பேரை இன்னும் காணும்னு வழி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போகலாமா வீட்டுக்கு? ஐயோ ஆமாண்டி வைஷு, ஹோம்க்கு வந்தாவே டைம் போகிறது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஓகே வைஷு, கிளம்பலாம் வா. எப்படிடி உன்னால எனக்கு துரோகத்தை பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமா வாழ முடியுது? ஆனா என்னால முடியலையேடி. உன்னை மறந்துட்டு இன்னொருத்தைய நினைக்கிறதுக்கு கூட என்னால முடியலையேடி. எப்படி நான் உன் மேல உண்மையான காதல் தானடி வச்சிருந்தேன். ஏண்டி உனக்கு அது புரியவே இல்லையா? எப்படி உன்னால எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது? ஒரு நாளும் உன்னை மறக்க முடியாம எப்படி துடிக்கிறேன்னு எனக்கு தாண்டி தெரியும். சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு அவன் மைண்டுக்கு வரானே தெரியல. சரியான திமிர் பிடிச்சவ. குட்டிமா, நீ எங்கடி இருக்க? எப்ப தாண்டி என் கண்ணு முன்னாடி வரப்போற? அந்த நாளுக்காக நான் ரொம்பவே காத்திருக்கேன் குட்டிமா. உன்னை பார்க்கணும்னு ஒரு நாளும் நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும். சீக்கிரமா என் கண்ணு முன்னாடி வந்துடுறீ குட்டிமா. எனக்கு மட்டும் ஒரு நைட்டும் இவ்வளோ கஷ்டமானதா இருக்கு. என்னால எதையுமே மறக்க முடியலை. எனக்கு எப்போதான் இதெல்லாம் மறந்து நான் என்னைக்கு தான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க போறேனே தெரியல. எனக்கு மட்டும் ஏன்? மித்து, சின்னடி இன்னைக்கும் அழுதியா என்ன? அப்படிலாம் சில்லடி வைஷு. என்ன மித்து, எனக்கு தெரியாதா என் மித்துவை பத்தி? மித்து, நீ என்ன அது எதையுமே மறக்கலையா மித்து? இல்லை வைஷு, என்னால் மறக்க முடியலடி. மித்து, எனக்கு புரியுதுடி. ஆனால் இன்னும் எத்தனை வருஷத்துக்குடி அதையும் நினச்சிட்டு இருக்க போற? மறந்துரு மித்து, மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நானும் மறக்கிறதுக்கு தான் வைஷு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலையே. எனக்கு புரியுது மித்து, ஆனால் நீ வேணும்னா பாருடி, சீக்கிரமாகவே எல்லாமே மாறிடும். மாறணும் தான் நானும் நினைக்கிறேன் வைஷு.
பார்க்கலாம். மித்து என்னதான் ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஸ்பெஷல்னு எல்லாரும் சொன்னாலும் அது பல பேருக்கு ஆறாத காயமாக தான் இருக்குல்ல. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ஓ ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும், கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல்லும். ஜானு டார்லிங், நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேம்மா. ஆதிக்கண்ணா டிஃபன் ரெடியா இருக்குப்பா, சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, சுத்தமா எனக்கு பசிக்கல. அதோட நிறைய ஒர்க் இருக்குமா, நான் கிளம்பி ஆகணும். டேய் ஆதி, என்னடா உங்க அம்மா தான் டிஃபன் ரெடியா இருக்குன்னு சொல்றாளடா, பின்ன என்னடா சாப்பிட்டு போனா என்ன 2 வாய் நீ? ஐயோ ஜானு டார்லிங், எனக்கு உண்மையாவே பசிக்கல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா, எனக்கும் சேர்த்து நீ 2 இட்லி அடிஷனலா சாப்பிடு, ஓகேவா? ஓகே ஜானு டார்லிங், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாய் பாய் பாய். டேய் ஆதி பார்த்து போடா. அத்தை சொல்லுமா மீனாட்சி. இல்லத்த, அது ஆதி கல்யாண விஷயமா ஆதி கிட்ட பேச சொல்லியிருந்தல்ல, பேசுனீங்களா அத்தை? ஆதி என்னத்த சொன்னா? அது வந்து மீனாட்சி, ஆதி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றான் மீனாட்சி. அத்தை என்னத்த சொல்றீங்க? அப்போ ஆதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? மீனாட்சி என்னம்மா இது, உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு மீனாட்சி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பா நம்ம ஆதி சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்பான், சரியா? சரியத்த, ஆனா அந்த ஜோசியர் ஆதிக்கு இன்னும் 3 மாசத்துல கல்யாண தசை முடிய போது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல அத்தை. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மீனாட்சி எனக்கு புரியுது மீனாட்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நம்ம ஆதிக்கு இன்னும் 3 மாசத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், சரியா? சரியத்த, அத்தை உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அத்தை. சரிம்மா, நீ போய் எடுத்து வை, நான் வரேன். மீனாட்சி, பெத்த அம்மாவா உன் மனசு என்ன பாடுபடுன்னு என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுதுமா. எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி தானே நீயும் ஆசைப்படுற, உன்னோட பையன் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்கணும்னு. நானும் அதுக்கு தான் மீனாட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது மீனாட்சி, கண்டிப்பாக நான் ஆதி சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்பான்னு. கடவுளே, நீ தான் ஆதி மனசை எப்படியாச்சும் மாற்றி அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும். என்ன ஜானகி மேடம் பலத்த யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்ன பகல் கனவா? பகல் கனவுல யாரு தாத்தா கூட ரொமான்ஸோ? என்னது அடி வாங்க போறடி தன்யா என்கிட்ட நீ? வர வர வாய் உனக்கு ரொம்ப அதிகமாயிட்டு. ஏண்டி ஒரு டாக்டர் மாதிரி அடி நீ பேசுற? இல்லையே ஜானகி, வாய் அதே சைஸ்ல தானே இருக்கு, அதிகமாயிட்டுன்னு சொல்ற. சின்ன ஜானகி பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன் டாக்டர்னா பேசக்கூடாதா என்ன? அது சரிம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? தெரிஞ்சா சரி ஜானகி மேடம். சரி ஓகே பாட்டி, அம்மா உங்களை சாப்பிட வர சொன்னாங்க, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, போங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. சரிங்க டாக்டர் மேடம். ஐயோ என்ன இது, ஃபரன் பேபி காலையிலே ஆதி அண்ணாவை தேடிட்டு வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டானே. மோகனே, எஸ்கேப் ஆகுற விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உன்னை தேடி வந்தாலாச்சும் உன்னை டார்ச்சர் பண்ணுவாடா இந்த தன்யா. அட நம்ம ஆளு நிக்கிறா. அப்பா, பேக்ல இருந்து பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கா. நானும் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பழகி இருக்கேன், ஆனா இவ்வளவுக்கு எவ்வளவுமே ஒர்த்தா இருக்க மாட்டாளுங்க போல இருக்கே. அது சரி, கூடிய சீக்கிரத்துல இவளை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா வச்சுக்க வேண்டியதான். ஹாய் தன்யா. வந்துட்டானா சிம்சை, சும்மா கண்ணில் படுறதுக்குள்ளார ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலான்னு நினைச்சா சனியா வந்துட்டா. என்ன இல்ல தன்யா, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. சரியாதான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போலாமே நினைச்சேன். ஷல் வி கோ? இங்க பாரு ராகுல், உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு, ஓகேவா? எனக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்க தெரியும், உன் வேலையை மட்டும் நீ பாரு. திமிருடி திமிரு, உடம்பு ஃபுல்லா உனக்கு திமிரு. அடக்குறண்டி அடக்குற. முதல்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன் திமிரு ஃபுல்லா அடக்குறண்டி. இல்லதன்யா, அது இங்க பாரு ராகுல், சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, ஓகே? என்னம்மா தன்யா, அதான் ராகுலே உன்னை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்னம்மா அவன் கூட போக வேண்டியதானே? இல்லத்த, இருக்கட்டும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாத்தியா மம்மி, இந்த சோடா புட்டிக்கு எவ்வளவு திமிருன்னு. இவ இப்படிதான் மம்மி என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடக்குற மம்மி அடக்குற. சீக்கிரமா இவ திமிர நான் அடக்குறேன். விடு ராகுல், எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ குடுமி நம்ம கையில. அதுக்கப்புறம் இவ திமிர மொத்தமா நம்ம அடைக்கலாம். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ராகுல், புரிஞ்சதா? ஆமாமா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பொறுமையா இருக்கேன். ராகுல், இங்க பாரு, ஆதி நேத்தியே உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சான், சரியா? நான் தான் நீ முன்ன மாதிரி இல்ல, பொறுப்பா இருக்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணு ராகுல், புரிஞ்சதா?
மாம், உங்ககிட்ட ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், என் மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ஆதியை ஓவரா பில்டப் பண்ணி பேசாதீங்கன்னு. ஏன் மாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு நான் பொறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும், அவ்வளோதானே? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாம், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என் அக்கௌண்ட்ல கேஷ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால பாட்டிக்கிட்ட எப்படியாச்சும் பேசி என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுங்க, புரிஞ்சதா? ராகுல், என்ன சொல்ற ராகுல்? போன வாரம் தானடா 2 லட்ச ரூபாய் உனக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டேன், அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா என்ன? மாம், என்ன மாம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? போன வாரம் என் பர்த்டே வந்துச்சுல, அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி வச்சேன் மாம். அதனால எல்லா காசுமே செலவாயிடுச்சு. ஒழுங்கா பாட்டிக்கிட்ட பேசி எனக்கு இந்த வாரம் செலவுக்கு பணம் போட்டு விடுங்க, சரியா? ஓகே மாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன், பாய். என்ன இந்த ராகுல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கான்? கடவுளே, இவனால நம்ம பிளான் எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கே. நானே எங்க அம்மா கிட்ட பணத்தை கேட்டா 1008 கேள்வி கேட்பாங்கன்னு தான் அம்மா கிட்ட கேட்காம அப்பப்போ எங்க அண்ணன்கிட்ட கேட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னடானா ரொம்ப ஈஸியா பாட்டி கிட்ட கேட்டு பணம் போட்டு விடுன்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, எவ்வளோ சீக்கிரம் அந்த தனியாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த மாதிரி பணத்துக்காக நம்ம ஒருத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமை நம்மளை விட்டு போகும். அம்மா அம்மா, என்னாச்சுமா உனக்கு? அம்மா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அம்மா அம்மா, ஒன்னதான். லக்ஷ்மிமா, லக்ஷ்மிமா, வைஷு, லக்ஷ்மிமாக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாங்க? மித்து, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே நிற்கிறாங்கடி. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடி சொல்ற? லக்ஷ்மிமா, சொல்லு மித்து. அது சரி. மா, என்னமாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ன? ஆமா லக்ஷ்மிமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ நேரம் எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி இப்படி நின்னீங்க? பின்ன ஷாக் ஆகாம வேற என்னடி என்ன பண்ண சொல்றீங்க? என்னடி இது? என்னைக்கும் இல்லாத திருநாளா எனக்கு 2 பேரும் 8:30க்கெல்லாம் ரெடியாகி நிக்கிறீங்க. இது என்ன நினைவா இல்ல நான் கனவு ஏதாச்சும் கண்டுகிட்டு இருக்கேனா? அடிச்சு எழுப்பினாலும் 2 பேரும் 8 மணிக்கு மேலதான் எந்திரிப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்னடானா 8:30க்கெல்லாம் கிளம்பி ரெடியாகியே நிக்கிறீங்க. என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கும்? அதாண்டி அம்மா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்ன லக்ஷ்மி, காலையிலே எங்களை நீ கலாய்க்கிறியா? ஐயோ வைஷு, சத்தியமா கலாய்க்கலடி. இது என்னடா இது? சென்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு இருக்கேன்னு ஷாக்ல கேக்குறேன்டி. ஐயோ லக்ஷ்மிமா, எங்களுக்கு மட்டும் என்ன சீக்கிரமா கிளம்பணும்னு ஆசையா என்ன? உங்களுக்கே தெரியும், நாங்க 9 மணி ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவோன்னு. ஆனா என்ன பண்றது லக்ஷ்மிமா, இன்னைக்கு எங்க ஆஃபீஸோட புது எம்டி வராரு. அதனாலதான் எங்க மேனேஜர், டிஎல் எல்லாருமே எங்களுக்கு நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய மெசேஜஸ், அவ்வளோ ஃபோன் கால், சீக்கிரம் வாங்க வாங்கன்னு. அதனாலதான் லக்ஷ்மிமா எங்களோட கொள்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியா நிக்கிறோம். ஆமாம்மா, புது எம்டி வர்றதுனால தான் நானும் மித்துவும் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியிருக்கோம். இல்லைன்னா நாங்களாச்சும் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறதாச்சும். அது சரி ஏண்டி, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏண்டி? நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ண அன்னைக்கு சீக்கிரமா போனது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தானடி சீக்கிரமா போறீங்க. ஏதோ டெய்லி எந்திரிச்சு சீக்கிரமா போற மாதிரி ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க 2 பேரும். உங்களையெல்லாம் எவ்வளவு லேட்டா வந்தாலும் அலோவ் பண்றாங்கல்ல, அவங்கள சொல்லணும். என்ன லட்சுமிமா, விட்டா நீங்களே வந்து எங்க மேனேஜர் கிட்ட இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க போல இருக்கு. சரியா சொன்ன மித்து. விட்டா அம்மாவே நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு இவங்க டெய்லி லேட்டாக தான் வந்துகிட்டு இருக்காங்க, அதனால வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. சரி மித்து, இன்னைக்கு கஷ்டப்பட்டு நம்ம அலாரம்லாம் வச்சு எந்திரிச்சது சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும் தாண்டி. சீக்கிரம் வாடி கிளம்பலாம், இல்லைன்னா அந்த மேனேஜர் நம்மளை சாவடிச்சிருவாண்டி. சீக்கிரமா கிளம்பலாம். ஆமா வைஷு, சரி லட்சுமிமா, நாங்க கிளம்புறோம். சரிடி சரி, 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்கடி. என்னது சாப்பிட்டு போகணுமா? பரவாயில்லம்மா, நாங்கள் கேன்டீன்ல ஏதாச்சும் பார்த்துக்குறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுமா, பாய் பாய் பாய். என்னடி இது? சின்ன நம்ம நேரம் போல இருக்கே. கடவுளே, என்னடி இது? வண்டி இப்போன்னு பார்த்து பஞ்சர் ஆயிட்டு. ஆமா வைஷு, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளே கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இன்னைக்காச்சும் ஆஃபீஸ் டைமிங்க்கு போயிடணும் தான் இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி வந்தோம். ஆனா வண்டி இப்படி பாதியிலே பஞ்சர் ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. இப்போ என்னடி பண்றது? அதான் மித்து, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி இந்த ரூட்ல ஒரு பஸ், ஆட்டோ, ஷேர் ஆட்டோன்னு எதையுமே காணும். இப்போ என்ன மித்து பண்றது? ஐயோ வைஷு, எனக்கும் அதாண்டி தெரியல. ஐயோ, டிஎல் சூர்யாவும் அந்த சொட்டத்தலைய மேனேஜரும் மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடி. இப்போ என்னடி பண்றது? மித்து, நம்மளே திருந்தி சீக்கிரமா போகணும்னு நினைச்சாலும் விதி நம்மள சீக்கிரமா போக விடாது போலடி. இதுக்கு பேர் தான் நாம் ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க போலடி. வைஷு, இந்த ரணகலத்திலையும் உனக்கு பஞ்சு ரொம்ப முக்கியமாடி. கடவுளே, அடியே மூடிக்கிட்டு ஒழுங்கா ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாருடி, சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பணும். சரிடி சரி, ஏதோ டைமிங்க்கு ஆப்டா இருந்துச்சுன்னு சொன்னேன், ரொம்ப தாண்டி பண்றேன். சரி சரி, நீ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் பாக்குறேன்.
வைஷு என்னடி இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. எப்பவும் 9 மணி ஆஃபீஸ்க்கு ஒரு 9:15 9:20 ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு என்னடி இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சோம் 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. கடவுளே இப்போ என்னடி பண்ணுறது? அதான் மித்து எனக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ நாள் நம்ம லேட்டாக தான் வீட்லேருந்து கிளம்பியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு புதிய எம்டி வராருன்னு நம்ம சீக்கிரமாக தானடி கிளம்பி வந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து ஏண்டி நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது? ஐயோ கடவுளே, அந்த மொட்டை மண்டையை நேத்தியே அத்தனை தடவை சொல்லி அனுப்பினா இன்னைக்கு புதிய எம்டி வராரு, சீக்கிரமாக வாங்கன்னு. பத்தாததுக்கு நம்ம டிஎல் சூர்யா வேற காலையிலேருந்து அவ்வளோ ஃபோன் அவ்வளோ மெசேஜ் சீக்கிரமாக வந்துருங்கன்னு. கடவுளே இப்போ என்ன மித்து பண்றது? சரிடி வைஷு, இதுக்கப்புறம் என்னடி பண்ண முடியும்? சரி வா ஃபர்ஸ்ட் உள்ள போலாம் வா. என்னடி வைஷு யாரையுமே காணல? என்ன மித்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்ததை மறந்துட்டியா என்ன? மார்னிங் 9 o'clock எம்டி வந்துருவாரு. எம்டியோட இன்னைக்கு எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே. இப்போ என்னடி பண்றது? ஐயோ கடவுளே. ஐயோ வைஷு இப்போ என்னடி பண்றது? ஒண்ணுமே புரியலையே. வைஷு டிஎல் சூர்யா வராருடி. குட் மார்னிங் சூர்யா. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் வைஷு அண்ட் மித்ரா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்ன படிச்சு இன்னைக்கு எம்டி வராரு, சீக்கிரமா வாங்கன்னு. என்ன மித்ரா ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பே இல்லாம எப்பவும் போல இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க? இல்ல சூர்யா, இன்னைக்கு நாங்க உண்மையாவே சீக்கிரமா தான் கிளம்பணும். ஆனா எங்க நேரமோ என்னன்னு தெரியல, வண்டி பஞ்சர் ஆயிட்டு சூர்யா வர வழியில. அதான் ஆட்டோ பிடிச்சு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி சூர்யா. மித்ரா என்ன மித்ரா இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்படி ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட அத்தனை தடவை நானும் மேனேஜர் சாரும் படிச்சு சொன்னோம்ல இன்னைக்கு எம்டி வராரு, சீக்கிரம் வாங்கன்னு. ஐயோ மித்ரா, நம்ம டீம்ல உங்க 2 பேரை தவிர எல்லாருமே மீட்டிங் அட்டென்ட் பண்ணியாச்சு. நீங்க 2 பேர் தான் இப்படி லேட்டா வந்திருக்கீங்க. மேனேஜர் சார் என்கிட்ட காலையில இருந்து அத்தனை தடவை கேட்டுட்டாரு 2 பேரும் எப்ப வருவாங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க 2 பேரையும் கூப்பிடுவாங்க. சாரி மித்ரா அண்ட் வைஷு, என்னால இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க 2 பேர் தான் இன்னைக்கு சமாளிச்சாகணும். சின்னடி மித்து, நானே சூர்யாவை நம்பி தான் வருவேன். சரி ஓகே, எதா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இவர் என்னடி இப்படி டக்குன்னு கையை விரிச்சிட்டாரு. இப்போ என்ன மித்து பண்றது? வேற என்னடி பண்றது? சமாளிச்சுதான் ஆகணும். சரி விடு, அந்த மொட்டை தலையனே இத்தனை வாட்டி சமாளிச்சிட்டோம், புது எம்டியை சமாளிக்க மாட்டோமா? சமாளிச்சிடலாம் விடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பாக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.